வணக்கம். ஸ்டாலின் இந்தியா ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ்ன்ற கம்பெனி ஐபிஓ வந்திருக்காங்க. அந்த கம்பெனி என்ன பண்றாங்க? இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு? இந்த கம்பெனியோட காம்படிட்டர்ஸ் எப்படி இருக்காங்க? கம்பெனியோட ஐபிஓ பிரைஸ் டீடைல்ஸ் எப்படி? இந்த ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணலாமா? இந்த ஐபிஓ அப்ளை பண்ணா லிஸ்டிங் கெயின் கிடைக்குமா? கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளோ? லாங் டர்ம் வச்சுக்கலாமா? இப்படி எல்லா டீடைல்ஸும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கம்பெனி 2002ல மும்பைல இன்கார்பரேட் பண்ணாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கேசஸ் அண்ட் ரெஃப்ரிஜரண்ட் வந்து சப்ளை பண்றாங்க. இது இவங்களே ப்ராசஸ் பண்ணி சின்ன சின்ன கேன்ஸ்லயும் சிலிண்டர்ஸ்லயும் ஃபில் பண்ணி இவங்க கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இவங்க கஸ்டமர் செக்மெண்ட் என்னென்ன ஏரியான்னு பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர்ல இருக்கிற கம்பெனிஸ், ஆட்டோமேட்டிவ்ல இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, பார்மாசூட்டிக்கல இருக்காங்க, ஹெல்த் கேர் பிளஸ் வந்து கிளாஸ் பாட்டிலிங் மேக்கிங் இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கவங்களும் இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மொத்தமா ஒரு 4 பிளான்ட் இருக்கு மகாராஷ்டிரா, ஹரியானா, ராஜஸ்தான்ல. இந்த ஐபிஓட அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளான்ட் இருக்கு இல்லைங்களா, பிளான்ட்டை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்றாங்க. ஸோ அதனால பைசா தேவைப்படுது. அதை இந்த ஐபிஓல இருந்து திரட்டுறாங்க. பிளஸ் இது வந்து ஒரு ஆஃபர் ஃபார் சேலும் இருக்கு. ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங் பாத்தீங்கன்னா இப்போ 94.63% இருக்கு. இது ஐபிஓக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது 67.90% ஆயிடும். ஸோ ஐபிஓ டீடைல்ஸ் பாத்திரலாம். ஐபிஓ வந்து 16th ஓபன் ஆகி 20th Jan வந்து முடியுது. பிரைஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா 85 to 90. ஸோ ஒரு லாட் சைஸ் பாத்தீங்கன்னா 165 ஷேர்ஸ். ஒரு லாட்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா அப்பர் பேண்ட் 90ல பாத்தீங்கன்னா 14,850 ரூபா. இதோட டோட்டல் இஷ்யூ சைஸ் பாத்தீங்கன்னா 199.45 crores. ஸோ இதோட ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 160.73 crores. ஆஃபர் ஃபார் சேல் பார்த்தீங்கன்னா 38.72 crores. இது எப்போ லிஸ்ட் ஆகும்னா இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு 23rd January 2025 வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ அலோகேஷன் பார்த்தீங்கன்னா ஆங்கர் இன்வெஸ்டருக்கு வந்து 30%, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 20%, நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா 15%, ரீட்டைல் பார்த்தீங்கன்னா 35%. நான் ஒரு ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி இல்லை லம்சம் போடணும், இல்லை ஒரு கரெக்டான மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணணும், உங்க ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கும் உங்க ஃபினான்ஷியல் கோலுக்கு தகுந்த மாதிரி, இல்லை ஸ்டாக்கு கரெக்டான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும், இல்லை உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, அதை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ப்ராப்பரா அசெட் அலோகேஷனுக்கு பண்ணணும், இல்லை டாக்ஸ் பிளானிங், டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணணும். இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸ் இருந்தாலும் இங்க கொடுத்துருக்க மொபைல் நம்பர்ல நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபினான்ஷியல் பார்த்தலாம். இந்த கம்பெனியோட அசெட் பார்த்தீங்கன்னா 2022 அந்த மார்ச்ல பார்த்தீங்கன்னா 98 கோடியா இருந்துச்சு. இப்போ செப்டம்பர் மாசம் பார்த்தீங்கன்னா 235 crores இருக்கு. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 31st March 2022ல பார்த்தீங்கன்னா 186 கோடியா இருக்கு. இதே வந்து இந்த ஃபினான்ஷியல் 2024 மார்ச்ல பாத்தீங்கன்னா 236 கோடியா இருக்கு. இந்த ஆஃப் இயர்லில பாத்தீங்கன்னா 30th September 2024ல 141 கோடியா இருக்கு. ஸோ இந்த ஃபுல் இயர்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 280 கோடி வந்து ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ரெவென்யூ growth பாத்தீங்கன்னா 23ல 21% இருக்கு, 24ல வந்து ரொம்ப கம்மியாகி 4.5% இருக்கு. இந்த வருஷம் முடியும் போது க்ளோஸ் டு 20% கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா 2024ல வந்து 14.79 crore இருக்கு. இந்த ஆஃப் இயர்ல பாத்தீங்கன்னா 16.57 crores இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் growth பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 2022க்கும் 2023க்கும் அப்படியே பாதியா குறைஞ்சிருக்கு. அப்புறம் 24ல வந்து ஒரு 52% இருக்கு. பேட் மார்ஜின் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மார்ச் 2022ல பாத்தீங்கன்னா 11.33 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த வருஷம் 4.31 இருக்கு. 2024ல வந்து 6.26 இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஹாஃப் இயர்ல பாத்தீங்கன்னா 11.71% இருக்கு. ஸோ நடுவில் வந்து மார்ஜின் வந்து 2 வருஷமா டிப் ஆயிருக்கு. ஸோ இவங்களுடைய பாரோயிங்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ச் 2022ல பாத்தீங்கன்னா 1.97 crores இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா 81 crores இருக்கு. இது ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இவங்களோட பிஇ பாத்தீங்கன்னா 37.41 இருக்கு. இது போஸ்ட் ஐபிஓல பாத்தீங்கன்னா 21.55 இருக்கும். ஏர்னிங் பர் ஷேர் பாத்தீங்கன்னா இப்போ ₹2.54 இருக்கு. ஸோ ஆர்ஓஇ பாத்தீங்கன்னா 12.54 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பாத்தீங்கன்னா 13.96 இருக்கு. இது ரெண்டும் வெரி ஆவரேஜா இருக்கு. டெட் டு ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 0.55 இருக்கு. அது பரவாயில்லாம இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ பாத்தீங்கன்னா 4.69 இருக்கு. அது ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இவங்களோட பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எஸ்ஆர்எஃப் வந்து இதுல இந்த ஃபீல்ட்ல வந்து நம்பர் 1ல இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல், தேர்ட் பாத்தீங்கன்னா நவீன் ஃப்ளோரா இன்டர்நேஷனல் லிமிடெட் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாலியன் இந்தியா இருக்காங்க.
ஸோ எஸ்ஆர்எஃபோட வந்து சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 10,906 கோடியா இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் வந்து 4,088 கோடியா இருக்கு. நவீன் ஃப்ளோரின் பார்த்தீங்கன்னா ஒரு 1,488 கோடியா இருக்கு. ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா வெறும் 236 கோடியா இருக்கு. எஸ்ஆர்எஃப் கம்பேர் பண்ணும்போது இவங்க ஒரு 20 டைம்ஸ் வந்து சேல்ஸ்ல ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ ஆல்ரெடி ஓப்பன் ஆகுது. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ஆல்ரெடி வந்து 31 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 77 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ இதோட ஜிஎம்பி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜிஎம்பி வந்து 43 ரூபாயில இருக்கு. அதாவது வந்து 48% வந்து இது வந்து அதிகமா இருக்கு ஜிஎம்பி. இது வரும் நாள்ல வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம 360 டிகிரி ரேட்டிங்ஸ் பார்த்துடலாம். இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்த மாதிரி ரொம்ப ஆவரேஜ் தான், பயங்கர கிரேட்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால ஆவரேஜ் ரேட்டிங் தான். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் பெருசா ஒன்றும் இல்லை. இவங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து வெல் அஹெடா இருக்காங்க. எஸ்ஆர்எஃப் நம்பர் 1ல இருக்காங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ அதனால மாடரேட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ செக்டர் growth வந்து இந்த செக்டர் வந்து ஒரு நல்ல வந்து க்ரோயிங் செக்டார்ஸ். ஸோ அதனால வந்து அதுக்கு இண்டஸ்ட்ரியல் கேஸ் ரெஃப்ரிஜரன்ட்ஸ்லாம் நிறைய தேவைப்படும். அதுக்கு நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்கோம் செக்டார் growthக்கு. டைவர்சிஃபிகேஷன் வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசா டைவர்சிஃபிகேஷன்ல மோஸ்ட்லி இவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் கேஸ் அண்ட் ரெஃப்ரிஜரண்ட்ல தான் இருக்காங்க. அதுவும் வந்து இவங்களுக்கு மேஜர் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 2-3 கஸ்டமர்ஸ்ல இருந்து வருது. அந்த கஸ்டமர்ஸ்க்கு ஆர்டர் கேன்சல் பண்ணாங்கன்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஸோ டைவர்சிஃபிகேஷன் வந்து நான் ஆவரேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ இபிஎஸ்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு. ஸோ அதனால ஓரளவுக்கு நல்ல வேல்யூவேஷன் தான் கொடுத்துருக்கு. ஸோ நீங்க லிஸ்டிங் கெயின் நீங்க பாத்தீங்க ஜிஎம்பி. ஸோ ஜிஎம்பி வந்து இப்போ 48%ல இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஐபிஓ பிரைஸ் வந்து 90 ரூபீஸ் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 120ல இருந்து 135ல வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எகைன் வந்து அன்னைக்கு வந்து லிஸ்ட் ஆகிற அன்னைக்கு வந்து எப்படி மார்க்கெட் கண்டிஷன் இருக்கு, இதுக்கு இன்வெஸ்டர் எவ்வளவு தூரம் இதுக்கு வில்லிங் டு பே அதெல்லாம் பார்த்தா இது வந்து லிஸ்டிங் கெயின் கிடைக்கும். ஸோ லாங் டேர்ம் வச்சுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நிஷ் இது இருக்கு. ஸோ பிளேயர்ஸும் வந்து கம்மியா இருக்காங்க அண்ட் குரோயிங் செக்டர். ஸோ அதனால வந்து நீங்க எஸ்ஆர்எஃப் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்களா பிரைஸ்லாம் அது ரொம்ப எல்லாமே 1000-2000க்கு மேல இருக்கு. ஸோ அதனால லாங் டேர்ம்ல இது வந்து ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் நம்ம நம்புறோம். ஸோ நான் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க அப்ளை பண்றதா இருந்தா கமெண்ட்ல போடுங்க. அப்ளை பண்ணி உங்களுக்கு அலர்ட் ஆச்சுன்னா நீங்க லக்கி வின்னர் தான். ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல லிஸ்டிங் கெயின் கிடைக்கும். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.